ஈரான் கிட்ட இருக்கிற ட்ரோன் போலியே எங்களுக்கும் ஒரு ட்ரோன் தேவை அப்படின்ற போல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் கிட்ட உதவி தேடி இருப்பதாக செய்திகள். யுக்ரைனே வந்து அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கு. அவன் எங்க இருந்து சப்ளை கொடுக்க முடியும்? ஒரு காலத்துல ட்ரோனை வந்து எடுத்துட்டு வந்து யுத்த பூமியில யூஸ் பண்ண ஆரம்பிச்சது அமெரிக்கா தான். இன்னைக்கு அவங்களோட நவீனமயமான ட்ரோன்களை மற்ற நாடுகள் செய்ய ஆரம்பித்து விட்டன. அமெரிக்கா பெருத்த பொருள் சேதத்தை இந்த போர்ல சந்திச்சிருக்கு. அமெரிக்கா இது வந்து பின்வாங்கினதா தான் உலகம் பார்க்குதே தவிர்த்து அமெரிக்காவுக்கு அச்சம் வந்துள்ளது. அமெரிக்காவோ அவர்கள் வீரர்களை உள்ள அனுப்ப சற்றே பின்வாங்கி குர்துகளை வைத்து ஈரானுக்கு புது தலைவலியை கொடுக்கலாம் அவர்களின் வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு அசர்பைஜான் உதவி செய்ய முன் வந்தது. அதனால்தான் அசர்பைஜானை தாக்கியுள்ளது. போரோட வீரியம் அதிகமாயிருக்கு, போரால் நடக்கக்கூடிய சேதங்கள் அதிகமாயிருக்கு, போரால் மொத்த உலக வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி மூன்றாம் உலக போருக்கு இது உயரான போராக இது மாறி உள்ளது. அமெரிக்கா மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இன்று சற்றே குறைந்துள்ளது. குவைத், கத்தார், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சுவிட்சர்லாந்து எப்படியோ, ஒரு சிங்கப்பூர் எப்படியோ, ஒரு ஹாங்காங் எப்படியோ, அது மாதிரி துபாய் வடிவெடுத்தது. இன்னைக்கு அதோட பாதுகாப்பு கட்டமைப்பே வந்து இன்னைக்கு கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கா இல்லையா? அவங்க யாரை நம்பினாங்க? அமெரிக்காவை முழுமையா நம்பினாங்க. அமெரிக்காவை நம்பினா என்ன நம்பாத 4 வழி ஆகாதேன்னு சொல்லி காட்டிட்டாங்களா இல்லையா? அவங்களோட சேட்டலைட் கமாண்டும் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸும் பிளஸ் ரேடார் கம்யூனிகேஷன்ஸும் முழுமையாக தாக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில். இனிமேல் அமெரிக்காவை நம்புவாங்களா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். அமெரிக்கா ஈரான் மீது தொடுக்கிற இந்த போர் வந்து கொஞ்ச நாள் அடங்கிடும் அப்படின்ற போல எதிர்பார்த்தாங்க. ஆனா ஈரான் வந்து முன்பு இருந்ததை விட பன்மடங்கு அதனுடைய வேகம் அதிகரிச்சிருக்கிறது நான் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருக்கிற ட்ரோன் போலியே எங்களுக்கும் ஒரு ட்ரோன் தேவை அப்படின்ற போல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் கிட்ட உதவி தேடி இருப்பதாக செய்திகள். சரி, உக்ரைன் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. உக்ரைன் கொடுக்கும் நிலையில் இருக்கிறதா? உதாரணத்துக்கு ரஷ்யாவோட கெரான் 1, 2, 3, 4, 5 ட்ரோன்கள் வந்து யுக்ரைனோட ட்ரோனோட பலமான ட்ரோன்கள். ரெண்டாவது ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, யுக்ரைனே வந்து அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கு. அவன் எங்க இருந்து சப்ளை கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தாலும் எவ்வளவு சப்ளை அவனால கொடுக்க முடியும்? ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் மீது செலுத்தக்கூடிய அழுத்தம் அதிகரிக்குமா இல்லையா? சோ இது இன்னொரு விஷயத்தையும் காட்டுது. ட்ரம்ப் இப்பதான் வந்து, அதாவது அமெரிக்க அரசாங்கம் இந்த ட்ரோன் வார்ஃபேருக்கு இப்பதான் அவங்க முழுமையாக தங்களை அதாவது அவங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு காலத்துல ட்ரோனை வந்து எடுத்துட்டு வந்து யுத்த பூமியில யூஸ் பண்ண ஆரம்பிச்சது அமெரிக்கா தான். ஆப்கானிஸ்தான்ல கைபர் பக்துன்வால எல்லாம் ஒபாமா காலத்துல ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்களோட நவீனமயமான ட்ரோன்களை மற்ற நாடுகள் செய்ய ஆரம்பித்து விட்டன. சோ இப்போ யுக்ரைன் கிட்ட இவங்க ட்ரோன் கேட்கறது, அப்போ அவங்களோட ட்ரோன் உற்பத்தி எந்த அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு இதை புரிய வைக்குது நமக்கு. சோ யுக்ரைன் கேட்ட உடனே ட்ரோன்களை கொடுத்துட போகுதா? அதே சமயத்தில் ஈரானிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது அமெரிக்காவின் தளவானங்களையும் அமெரிக்காவின் இடங்களையும் தாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ட்ரோன்களாக இருக்கு. அமெரிக்கா பெருத்த பொருள் சேதத்தை இந்த போர்ல சந்திச்சிருக்கு. அதனால்தான் புதுசா $50 பில்லியன் அளவுக்கான நிதி உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு US காங்கிரஸை அணுகியுள்ளார்கள் அமெரிக்க அரசாங்கம். இதுல வேற ட்ரம்ப் இந்த போர்ல வந்து இதை எப்படி ரேட் பண்ணுவீங்க, இது வரைக்கும் போர் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா 10க்கு 15 மார்க் போடுவேன் அப்படின்னு இருக்காரு. 10க்கு 10 மார்க் போடலாம், அது எப்படி 15 மார்க் போட முடியும்? அவர் மார்க் போட்டுக்கலாம். 10க்கு 15 மார்க் போடணும்னா அப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது தாக்குதல் நடந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கதர் மெசைலையும் தெலியா அப்படின்ற மெசைலையும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தெலியான்ற மெசைல், தலஹியா அப்படின்ற மெசைல் வந்து குரூஸ் மெசைல், ரேடார்லயே வராது, அவ்வளவு சீக்கிரம் காட்டாது. இதே கதர் மெசைல்ன்றது வந்து அதுவும் வந்து தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய மெசைல். 2 மெசைலையும் 4 மெசைலையும் அவங்க வந்து அப்ரஹாம் லிங்கன் மீது செலுத்தியுள்ளார்கள். அதுல ஒன்னு என்னவோ டார்கெட்டை வந்து இலக்கை எட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து நாங்க அடிச்சோம்னு சொல்றாங்க, அமெரிக்கா இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஈஸி இல்ல அப்ரஹாம் லிங்கன். அது வந்து அணுவலை பொருந்திய கப்பல், மிகப்பெரிய கப்பல், 5000 வீரர்கள் கொண்ட கப்பல், அதாவது போர் விமானங்கள் ஏந்திய கப்பல். அவ்வளவு சீக்கிரம் அதை அடிச்சிட முடியாது. ஆனா அந்த கப்பல் வந்து முதல்ல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் கிட்ட இருந்து திரும்பி கல்ஃப் ஆஃப் ஒமானை நோக்கி கிட்ட வந்து இப்போ 1000 கிலோமீட்டர் ஈரானை விட்டு தள்ளி நிக்குது. அமெரிக்கா இது வந்து பின்வாங்கினதா தான் உலகம் பார்க்குதே தவிர்த்து அமெரிக்காவுக்கு அச்சம் வந்துள்ளது. அவர்களின்
விமான ஏந்திய கப்பல்களே வந்து தாக்குதலுக்கு ஆளானால் என்ன செய்வது, ட்ரோன் தாக்குதலுக்கு ஆளானால் என்ன செய்வது, அவர்களுக்கு இது புரியல. ரெண்டாவது, அவங்க எதிர்பாராதது ஈரான் வந்து அவருக்கு எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு துறைமுகங்களும் அவங்களுக்கு விமான தளங்களும் இருக்கோ விமானம் டேக் ஆஃப் ஆகலாம், கடைசியில லேண்ட் ஆகிறது எங்க லேண்ட் ஆகும்? ஏர்பேஸ் வேணும் இல்ல, நடு ரோட்லயும் பாலைவனத்திலையும் விமானத்தை தரையிறக்க முடியாது. ஸோ எந்த விமானத்தையும் தரையிறக்கணும்னா அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு தேவை. அந்த அடிப்படை கட்டமைப்பே இல்லாத ஒன்றும் இல்லை. ஈரான் எல்லா தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. அல்சலாம் பேஸ் அடிச்சிருக்காங்க, அல்லுதைத் பேஸ் அடிச்சிருக்காங்க, 27 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இன்ஃபேக்ட் டர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல இஸ்ரேலோட ஒரு ஃபெசிலிட்டி டர்க்கியில இருக்கு. அதனால டர்க்கியில இருக்க இஸ்ரேல் ஃபெசிலிட்டியும் தாக்கியிருக்காங்க. நேற்று டர்க்கிக்கும் ஈரானுக்கும் நேரடி போர் இல்லை, ஆனா இஸ்ரேலுக்கு நீ இடம் கொடுத்தா அதையும் தாக்குவேன்னு சொல்லி அதையும் தாக்கியிருக்காங்க. அசர்பைஜான் வந்து தாக்கியிருக்காங்க. இல்ல அதுதான் இப்போ வரைக்கும் மத்திய கிழக்குல தான் போர் முன்னுது, அரபு நாடுகளை தாக்கி இருந்த ஈரான் வந்து இப்ப அசர்பைஜான் நோக்கி வந்திருக்கு. என்ன சார் காரணம்? அசர்பைஜான் வந்து இஸ்ரேலோட உதவியை எடுத்துக்கொண்டு அர்மீனியா மீது போர் தொடுத்தது. அசர்பைஜானுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் கொடுத்தார்கள் அர்மீனியா அசர்பைஜான் போர்ல. அதே வந்து அர்மீனியாவுக்கு போர் கருவிகளை கொடுத்தது. அர்மீனியா ஒரு கிறிஸ்தவ நாடு, அசர்பைஜான் ஒரு இஸ்லாமிய நாடு. ஒரு காலத்தில் ஈரானின் பகுதியாக இருந்த நாடு அசர்பைஜான். அதை சோவியத் யூனியன் பிடுங்கி எடுத்துக்கொண்டது ஈரான் கிட்ட இருந்து. ஸோ அசர்பைஜானை வந்து இஸ்ரேல் கூட நல்லுறவு வச்சுட்டு இருக்கு. அதே அர்மீனியாவுக்கு ஈரான் வழியாகத்தான் நாம் நமது பினாக்கா ராக்கெட்டுகளை கொடுத்தோம், அர்மீனியாவுக்கும் அசர்பைஜான் நடந்த போர்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, அசர்பைஜானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குர்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்கு. இப்போ தப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கு, இந்த சைடு மோசூல் இருக்கு, இர்பில் இருக்கு, அந்த சைடு டர்க்கியில வந்து குர்துகள் வசிக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. அதே போல சிரியால வந்து குர்துகள் வசிக்கக்கூடிய பகுதி இருக்கு. குறிப்பிட்டு ஈரான்ல தப்ரீஸ் நகரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குர்து மக்கள் வசிக்கும் பகுதிகளை வந்து இவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. இவங்க நேரடியாக இவங்க போயிட்டு தாக்குதல் பண்ண முடியாது. இஸ்ரேலோ அமெரிக்காவோ அவர்கள் வீரர்களை உள்ள அனுப்ப சற்றே பின்வாங்கி குர்துகளை வைத்து தாக்குதல் செய்யலாம், குர்துகளை வைத்து ஈரானுக்கு புது தலைவலியை கொடுக்கலாம் அவர்களின் வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு அசர்பைஜான் உதவி செய்ய முன் வந்தது. அதனால்தான் அசர்பைஜானை தாக்கியுள்ளார். குர்துகள் எங்கெல்லாம் இருந்து உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கோ குர்துகளின் யூனிட்டுகளை, அவர்களின் அதாவது குழுக்கள் அது மீது தாக்குதல் நடந்துள்ளது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அசர்பைஜான் வந்து பெஹல்காம் தாக்குதல் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த நாடு சார். இப்போ இந்தியா வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்குமா? அப்படி பார்த்தா நான் ஒன்று கேட்கிறேன். அயத்துல்லா குமேனி கூட தான் ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணும்போது இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணாரு வெளிப்படையாக. காஷ்மீர் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பகுதின்னு சொல்லிட்டு கெமேனி ஒரு வாட்டி வெளிப்படையாக அறிவித்தார். ஸோ இங்க வந்து உலக அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இங்க இருப்பது உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, தேவைகள் தான் இங்க முக்கியம். நட்பு வந்து 2ஆம் கட்டம் தான். ஸோ அதை அடிப்படையாக எடுத்து பார்த்தால் இப்போ அசர்பைஜான் பாகிஸ்தானுக்கு உதவி செய்துள்ளது, அசர்பைஜான் பாகிஸ்தானோடது தோதாக உள்ளது. ஏன் அசர்பைஜான் மட்டுமா இருக்கு, டர்க்கி கூட தான் படிச்சு. பட் அசர்பைஜான் இந்தியாவை நேரடியாக தாக்க முடியாது. அதனால தான் நம்ம அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை கொடுத்தோம் அசர்பைஜானை தாக்குறதுக்கு. சார் நிறைய இடத்துல ப்ராக்சி வார் நடந்துட்டு இருக்கு சார். நேரடி இல்லாம மறைமுகமான போர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அசர்பைஜான் பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதால், அசர்பைஜான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பதால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன பெரிய மாற்றம் வந்து விட்டது? பாகிஸ்தான் அடி வாங்கினது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா உலகத்துக்கு தெரியும் அவன் அடி வாங்கினது உண்மைன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அர்மீனியாவுக்கு ஈரான் உதவி செய்ததால் அசர்பைஜான் இன்று ஈரானை பழிவாங்க துடிக்கிறது. ஆனால் அதே ஈரான் இந்தியாவை ஒரு காலத்தில் காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவுக்கு நிலைப்பாடை ஆதரிக்காமல் பாகிஸ்தான் நிலைப்பாடை ஆதரித்தது. இதுதான் நான் சொல்றது. நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. அது உள்நாட்டு அரசியல் இல்லை, சர்வதேச அரசியலுக்கு இதுதான் பொருந்தும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு பொருத்தி நம்ம விஷயத்த பார்க்கணுமே தவிர்த்து முன்ன என்ன நடந்தது இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நம்ம கையில இல்லை. சில விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை நமக்கும் அவங்களுக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள கருத்து வேற்றுமை இருக்கலாம். இங்க ஒற்றுமை இருக்கிற விஷயத்த மாத்திரம் வச்சுதான் நம்ம வந்து நம் உறவுகள் மேம்படுதா இல்ல உறவுகள் சீரழிதான்னு சொல்றது பார்க்கணும். இப்போ தொடர்ந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அப்புறம் வந்து கத்தார், UAE எல்லாத்தையும் வந்து ஈரான் தாக்கி கொண்டிருக்கு. இதனால வந்து அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இவங்களுடைய நட்புல என்ன சொல்றாங்க அமெரிக்காவுக்கு? பாதிப்பு ஏற்படுமா என்பதை விட ஒன்னு நிச்சயம், அமெரிக்கா வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்வாங்க. மொத்த
அந்த வளைகுடா பகுதிக்கும் நான் தான் பாதுகாவலன் என்ற ஒரு பிம்பத்தை அந்த நம்பிக்கை அந்த பிம்பம் இருக்கு பாருங்க, அது இப்போ உடைந்திருக்கிறது. இனிமேல் அவர்கள் அரசாங்கங்கள் நம்பினாலும் மக்கள் அதை நம்ப வேண்டும். பல்வேறு நாடுகளில் ஷியாக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் ஈரானுக்கு ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் இங்கெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு. இந்த போர் ஒரு குறுகிய வட்டத்துக்கு சுருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் எண்ணமாக இருந்தது. இல்ல இது குறுகிய வட்ட போராக இருக்க போறது இல்ல, பிராந்திய போரை நான் மாத்திடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பிராந்திய போர் ஆக்கிட்டாங்க. இப்போ நாளுக்கு நாள் கூடிதான் போயிருக்கு. அதாவது போரின் பரப்பளவு அதிகமா இருக்கு, போரோட வீரியம் அதிகமா இருக்கு, போரால் நடக்கக்கூடிய சேதங்கள் அதிகமா இருக்கு, போரால் 1, 2, 3, 4 நாடுகளோட வர்த்தகம் இல்லாம மொத்த உலக வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி 3ஆம் உலக போருக்கு இது நிகரான போராக இது மாறி உள்ளது பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தா. இன்னும் சொல்ல போனா உலக போருக்கே இது ஒரு 3ஆம் உலக போர் தொடங்குவதற்கு இது ஒரு அச்சாரமாக கூட மாறக்கூடும் இது தொடர்ந்தால். ஆனால் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இன்று சற்றே குறைந்துள்ளது. அந்த நாட்டின் அரசர்கள் மீது இல்ல, அந்த நாட்டு அரசர்கள் அமெரிக்கா மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. குறிப்பிட்டு சொல்லணும்னா குவைத்து, கத்தார், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு, துபாய் எல்லாம் ரொம்ப செக்யூர் பிளேஸ், சேஃப் பிளேஸ் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு அதாவது ரொம்ப பாதுகாப்பான இடம், ரொம்ப நிம்மதியான இடம், அங்க போய் யார் வேணாலும் எதை வேணாலும் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தது இல்ல, இப்ப அது உடஞ்சிருக்கு. இப்ப யாராவது போயிட்டு துபாயில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? புர்ஜ் கலீஃபா உலகத்திலேயே மிகப்பெரிய டவர், ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. அவ்வளோ மிகப்பெரிய டவர், அவ்வளோ அழகான டவர். ஃபர்ஸ்ட் நாள் அதுதான் அடிச்சான் அவன். இன்னைக்கு துபாயில போயிருக்கக்கூடிய எல்லா இந்த டூரிஸ்ட் சுத்தி பார்க்க போனவங்க எல்லாம் பயத்துல சைரன் அபாய ஒலி ஒழிச்சதுன்னா பார்க்கிங்ல போய் தூங்குறாங்க. $5000 $4000 காசு கொடுத்து ரூம் போட்டு கடைசியில பார்க்கிங்ல தூங்குறதுக்கு அவ்வளவு தூரம் போனோம். உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் உங்களுக்கு டாக்ஸ் இல்ல, வரி இல்ல, வா 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 வான்னு கூப்பிட்டு துபாயை சிவப்பு கம்பளம் விரிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் அங்க வர வைத்தாங்க வணிகம் பண்ண சொல்லி. வணிக தலைநகரமாவே மாறிச்சு. ஒரு சுவிட்சர்லாந்து எப்படியோ, ஒரு சிங்கப்பூர் எப்படியோ, ஒரு ஹாங்காங் எப்படியோ, அது மாதிரி துபாய் வடிவெடுத்தது இந்த மேற்காசிய நாடுகள்ல. இன்னைக்கு அதோட கட்டமைப்பும் அதோட பாதுகாப்பு கட்டமைப்பே இன்னைக்கு கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கா இல்லையா? அவங்க யாரை நம்பினாங்க? அமெரிக்காவை முழுமையா நம்பினாங்க. அமெரிக்காவை நம்பினா என்ன நம்பாத 4 வழி ஆகாதேன்னு சொல்லி காட்டிட்டாங்களா இல்லையா? சோ இப்போ அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சரிவு என்பது இந்த போர் முடிவுக்கு வந்த அப்புறம் தான் எவ்வளவு தூரம் பொருளாதார சரிவு இந்த சின்ன சின்ன நாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியும், எவ்வளவு சரிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது புரிய வரும். நமக்கு ஒண்ணு நிச்சயம், ஈரானோட அணு ஆயுத உற்பத்தியை அமெரிக்கா தடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட போருக்கு போனாங்களோ இல்லையோ, ஆட்சி மாற்றம் என்ற எண்ணத்தோட போருக்கு போனாங்களோ இல்லையோ, அவர்களிடம் பெலாஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது பெலாஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடாது. நேற்று கூட கரம்ஷேரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேல. அதை தடுக்கணும்னு போனாங்களோ இல்லையோ, எது அவங்க இலக்குன்னு தெரியாம தத்தளிக்கிறார்கள் அமெரிக்கர்கள். ரெண்டாவது, இந்த போர் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருந்தால், ஒண்ணு என்ன சொல்றாங்க, ஈரான் 1200 பேருக்கு மேல இதுல இந்த போர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்க வீரர்கள் 9 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேலியர்கள் இறப்பை இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லுவதில்லை, அமெரிக்கா அவர்களின் இறப்புகளை வெளிப்படையாக சொல்வதில்லை. பட் அவர்கள் விமானங்கள் தாக்கப்பட்டுள்ளன, அவர்கள் கப்பல்கள், நேற்று ஒரு கப்பல் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல அவர்கள் அப்ரஹாம் லிங்கன் பின்வாங்கி உள்ளது. அவங்க சைப்ரஸ் வரைக்கும் அடிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் கிரீஸை கூட டார்கெட் பண்ணலாம். கெரால்ஃபோல்ட் அங்கதான் இருக்கு. ஸோ அந்த கப்பலையும் அடிக்கக்கூடும். ஸோ அமெரிக்க தளவானங்கள் பெரிய அளவில் தாக்கப்பட்டுள்ளன, பெரிய பொருள் சேதம் நடந்துள்ளது. அமெரிக்கா முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை, என்ன மாதிரியான தாக்குதல் வரக்கூடும் என்று கணிக்கக்கூடிய தன்மை அவங்களோட சேட்டலைட் கமாண்டும் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸும் பிளஸ் ரேடார் கம்யூனிகேஷன்ஸும் முழுமையாக தாக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில். இனிமேல் அமெரிக்காவை நம்புவாங்களா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார், நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயின்.